ஹாய், வெல்கம் டு கிறிஸ்டான் விலாக் சேனல் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சமையல் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ சமையல் சேனல் எப்படி, ஸோ அதனால் பீட்ரூட் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கம்பெனிஸ் ஒர்க் செய்யும்போது இது செஞ்சு பழகடா, அப்போ தான் நான் தனியாக போனாலும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெசிப்ட் இப்போ செய்ய போகிறேன். ஸோ அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கணும், உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் செஞ்ச மாதிரி ஒரு ரெசிபி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் செய்யும்போது குழம்பு வச்சு ஸோ நார்மல் ரெசிபி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் செய்கிற ரெசிபி இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எப்படி செய்யுதுன்னு தெரியாதுன்னு இருப்பீங்க. ஸோ இப்போ செய்கிறத பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ரெசிபி எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் வெங்காயம், ஸோ குண்டு வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி. ஸோ முதல்ல அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ரெசிபி நான் சொல்லிடுறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க ரெசிபி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயம், பூண்டு, பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், சின்ன பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசில் வெங்காயம், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயம் போடணும் நீங்கள் கட் பண்ணிக்கணும், சின்ன கட் பண்ணிக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுருங்க. ஸோ மிளகா, பீட்ரூட்டு, சின்ன பீட்ரூட்டு, அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஓகே, ஸோ இவ்வளோ டிஷ் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கினேன். ஸோ அந்த கடையில் செய்ய போகிறோம். ஸோ இப்போ நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க இது அப்படி வதக்கலாமேனே, வதக்க முடியும். பட் நான் வேறு ரெசிபி செய்கிறதுனால நான் அதை அரைக்க போகிறேன். ஸோ பூண்டும் வெங்காயம், அந்த மிளகாய் மேலே இருக்க அந்த குச்சி மாதிரி சொல்கிறோமோ அந்த காம்பு எடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த காம்பு டிஸ்டர்பண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அரைக்கும் போது அது நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் மொத்தமாக போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை அந்த இலை இருக்கு, கருவேப்பிலை இலை தான் போடணும். காம்பு போட்டு போகிறீங்க, இலை போடுங்க. அந்த இலை தான் முக்கியம். ஸோ அது போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ மிக்சியில் அரைக்கிறதான வழி. ஸோ அதை எடுத்து மிக்சியில் வைக்க போகிறேன். பாருங்கள், ஸோ போட்டுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாருங்கள். சும்மா நண்பர்களே, அரைச்சாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் அரைச்ச பிறகு. ஸோ நான் நிறைய பேர் அரைக்க பார்த்தாரிங்க. ஏன்னா அது அந்த அரைக்கும் போது இந்த வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெட்டின மாதிரி இருக்கும். இதுவும் நான் பெரிய வெங்காயம் போட்டு மாதிரி இருக்குது. ஸோ தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன், பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிறகு சமைத்து ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாமே. ஸோ கடாய் எடுத்து அப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பில் வச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா பாருங்கள், வீடியோ பாருங்கள். அந்த தண்ணியாக இருக்குங்க. ஸோ அதனால் அது காயணும். எண்ணெய் ஊற்ற போகிறேங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிங்க, பிரச்சனை இல்லை. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு போட்டாச்சுங்க. கடுகு போட்டோன்னே அதனால் கரண்ட் வச்சு கிண்டுங்க. ஓகே, ஸோ புதுசாக சமையல் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த கடுகு தெரிக்கும். ஸோ பார்த்து செய்யுங்க, பயப்படாதீங்க. தெரிச்சு பயந்து ஓட்டுறாதீங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஸோ அடுப்பு தலைமணும் என்ன பண்ணுறது, விறகுல உள்ள தள்ளுறோம். ஸோ அந்த அரைச்சி வச்சது போடணுங்க. ஸோ நம்ம அரைச்சி வச்ச ரெசிப்டி ஸோ போட்டிருக்கேன். நல்லா எடுத்துக்கோங்க, எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா கிண்டிக்கோங்க, கரண்ட் வச்சு கிண்டுங்க. ஸோ கிண்டிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போயிடணும். பச்சை வாசனை இருக்கக்கூடாதுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ரெசிப்ட் செய்யும்போது அந்த பூண்டு வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட் பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கணும். விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், அது வேறு. ஸோ அதனால் நீங்கள் அந்த பூண்டு அடி வாசனை போகிற வரைக்கும் பண்ணணும். பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா நான் வதக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்துட்டிங்களா, நல்லா வதக்கிட்டேங்க. ஸோ ஓகே, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா அது ஃபுல்லாக கரண்ட் போட்டு தேய்ச்சினே இருக்கணும். ஸோ
அது ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் நம்ம அடி பிடிக்கிற அளவுக்கு நல்லா அது வந்து தேய்க்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோன்னா பீட்ரூட் போட்டுக்கணும். ஸோ பீட்ரூட் போட்டுக்கிறோம் பாருங்கள். ஸோ பீட்ரூட் நல்லா பீட்ரூட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கின்னு அந்த பீட்ரூட்டு போடணும். பெரிய பெருசாக வெட்டாதீங்க, அது வதங்காது. ஓகே, ஸோ சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ பெருசு பெருசாக வெட்டினீங்கன்னா தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வெட்டினீங்கன்னா அந்த வெட்டின அந்த தண்ணியும் அந்த பீட்ரூட் இருக்க தண்ணியும் அந்த தேங்காயில் இருக்க அந்த பூவில் இருக்க தண்ணியும் போதுமான தண்ணி. ஏன்னா அதுவே நல்லா வெந்து கொடுத்துரும். ஸோ அடுத்து நான் பூ போட போகிறேன், தேங்காய் பூ. ஸோ தேங்காய் பூ போடணும். எப்படி ரெசிப்ட் கலர் மாறுது பாருங்கள், எப்படி மாறுது பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த தேங்காய் பூ மேலே போடும்போது வந்து நல்லா தெளித்து போடுங்க, கட்டி கட்டியாக போடாதீங்க, அந்த பூ மாதிரி தெளிங்க. ஸோ அப்போ தான் அந்த ரெசிப்ட் கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து கரண்டி போட்டு கலந்துடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம அதை கரண்டி போட்டு கலக்கிடலாம். நல்லா கலக்கிற மாதிரி அந்த பூவும் அந்த பீட்ரூட் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுவும் அந்த கீழே அந்த ரெசிப்ட் அந்த பூண்டும் பச்சை வாசனை போச்சுல, அதுவும் நல்லா கலக்கணும். ஸோ மூணுமே நல்லா கலக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அடி பிடிக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கீழே வந்து இந்த பண்ணி சுரண்டிகிட்ருக்கேன். அடி பிடிக்கக்கூடாது, ஏன்னா அந்த பூண்டு வாசனை பூண்டு வந்து அவ்வளோ இது. ஸோ அடி பிடிக்கக்கூடாது. நல்லா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட போகிறேன். ஸோ உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட போகிறேன். ஸோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரெசிப்டிங்க இது. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தோசைக்கு வச்சுக்கலாம், இல்லை சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பொரியல் வேணும் பொரியலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கும். ஸோ டிஷ்ஷு நான் நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ பீட்ரூட்டுக்கு இருந்தால் போதும். நிறைய பேர் பீட்ரூட் ஜூஸ் போட்டு சாப்பிட்லான்னு, நான் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. ஸோ வந்து ரத்தம் வந்து நல்லா கிடைக்குங்க, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ரத்தம் வந்து எப்படி சொல்கிறது, ரத்தம் வந்து சுரக்குங்க. ஸோ அது சாப்பிட்டிங்கன்னா அது பீட்ரூட் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு பாருங்கள். நல்லா கலக்கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கலர் மாறி இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த தேங்காய் பூவும் பீட்ரூட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்து சாப்பிடலாம் போல் இருக்குது. நல்லா இருக்குல்ல, நல்லா கலக்குங்க. ஓகே, ஸோ அந்த சைடில் வந்து ஏன் சைடில் அப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்பாங்க. சைடில் வந்து அந்த பூண்டு இருக்குல்ல, ஸோ அந்த பூண்டு நம்ம எடுக்கணும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சிப் நல்லா இருக்கு. ஸோ பூண்டும் அந்த அந்த தேங்காய் பூவும் அந்த பீட்ரூட்டும் கலந்துருக்கு. ஓகே பாருங்கள். ஓகே, ஸோ நண்பர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெசிப்ட் எப்படி செய்யறதுன்னு. ஸோ அந்த ரெசிப்ட் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அந்த ரெசிப்ட் இறக்க வேண்டியதுதான். அந்த ரெசிப்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு கிடையாது. சிம்பிளான விஷயம் தான் அதெல்லாமே செய்யுது. ஸோ நிறைய பேர் இந்த பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிப்ட்லாம் செஞ்சு கற்றுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரெசிப்ட் எல்லாம் கற்றுக்கினா தான் நம்ம தனியாக போயிட்டு வேலை செய்யும் போதோ இல்லை தனி ரூம் எடுக்கும் போது இந்த ரெசிப்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டா ஈஸியாக நம்ம வந்து சர்க்கிள் பண்ணலாம். ஸோ நம்ம நைட்டு போயிட்டு பரோட்டா சாப்பிட்றதோ இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். ஓகே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ பாருங்கள், முடிஞ்சிடுச்சு எல்லாம். சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ எப்படி இது சாப்பிட்டு. ஸோ பீட்ரூட் பார்த்துருப்பீங்க, பீட்ரூட் சமையல். ஸோ பீட்ரூட் சமையல் முடிஞ்சுதுங்க. ஸோ உங்கள் வீட்டில் தெரிஞ்சு அவங்க ரெசிப்ட் பார்த்து தெரிஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.